வணக்கம் மகளே. இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியா முழுக்கவே கலாச்சாரங்கள பல மாறுதல்கள் ஏற்பட்டு. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் எல்லாருமே நம்மளோட கலாச்சாரத்தின் மீது விட்டு மற்ற கலாச்சாரங்கள் மீது அதிக ஈடுபாடு கொண்டுட்டு இருக்காங்க. இந்தியாவோட மக்கள் தொகை இன்னைக்கு உலக நாடுகளிலேயே முதல் நாடா ஒன்றா இருக்கு. அப்படி இருந்தும் நம்ம நாடு இன்னும் ஏன் வளர்ச்சி அடையாம இருக்கு? இந்தியா லெவலுக்கு கம்பேர் பண்ணும்போது சவுத் கொரியாவினோட பரப்பளவே மிகவும் குறைவு. நம்ம தமிழ்நாட்டை விடவே ஒரு குறைவான பரப்பளவு கொண்டது. அப்படி இருக்கும்போது அதுல வாழற மக்களும் குறைவாக இருக்காங்க. ஆனா அந்த நாடு இன்னைக்கு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றது நான் சொல்லி தெரிய தேவையில்ல. இன்னைக்கு அவங்களோட இண்டஸ்ட்ரி ஆகட்டும், அவங்களோட டிவி ஷோஸ் ஆகட்டும், அவங்களுடைய ப்ரொடக்ஷன் ஆகட்டும், எல்லாருமே இன்னைக்கு அவங்களோட வைரலா போயிட்டு இருக்கு. அவங்க அப்படி என்ன பண்ணிட்டாங்க, நம்ம அப்படி என்ன பண்ணல. 1999 அவங்களுக்கு பினான்சியலா நிறையவே ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு. அப்படி இருந்தும் அது எல்லாமே தாண்டி இன்னைக்கு வளர்ந்த ஒரு நாடா வந்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட growth இந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டு இருக்கு. இதுக்கான காரணம் என்ன? அதுலயும் முக்கியமா K-pop அண்ட் Blackpink இப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐடலை வச்சு பயங்கரமா அவங்க வளர்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களோட கல்ச்சர்ஸ் மட்டும் இல்லாம அவங்களோட கொரியன் டிராமா சீரிஸ் ஆகட்டும் இன்னைக்கு வேர்ல்டு வைட்ல எவ்வளவு ஒரு புகழ்பெற்றதா இருந்துகிட்டு இருக்கு. அவங்களுடைய முதல் புகழ்பெற்ற ஒரு பாடல் அப்படின்னா கங்னம் ஸ்டைல். அது எல்லாருக்குமே தெரியும் இந்த உலகத்துக்கே. 2012 ரிலீஸ் ஆன இந்த கங்னம் ஸ்டைல் பாடல் அப்படின்றது உலக நாடுகள் எல்லா இடத்துலயுமே ஒரு புகழ்பெற்ற பாடலா இருந்துச்சு. வாங்க இன்னைக்கு சவுத் கொரியா இந்த அளவுக்கு வளர்ந்து நிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். கடந்த 70 ஆண்டுகளாகவே சரி, வளர்ந்த நாடாகட்டும் இல்ல வளரும் நாடாகட்டும், இது எல்லாத்தையுமே ஏசியன் டைகர், ஆசிய புலின்னு சொல்லுவாங்க. இதுல 4 முக்கியமா சொல்லப்படுற கண்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது சிங்கப்பூர், தாய்வான், ஹாங்காங், சவுத் கொரியா. இதுல சவுத் கொரியா தான் சூப்பர் ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் கண்ட்ரின்னு சொல்லலாம். அதாவது வேகமாக வளர்ந்த ஒரு நாடுன்னு சொல்லலாம், வளர்கின்ற நாடுன்னு. சவுத் கொரியாவினுடைய எக்கனாமிக்கல் மட்டும் இல்ல, இன்னைக்கு அவங்களோட கல்ச்சர் மட்டும் எந்த அளவுக்கு இந்த உலக நாடுகளை ஈர்த்திருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த இளம் தலைமுறைகள் எல்லாருமே அவங்க மேல எவ்வளவு கிரேசியா இருக்காங்கன்றதும் நமக்கு தெரியும். அதுக்கான காரணம் என்ன? 2ஆம் உலக போர் நடந்து முடிஞ்ச உடனேவே ஜப்பான் சவுத் கொரியாவுக்கு அவங்களோட நாட்டை அவங்களோட கையிலே திரும்ப கொடுத்துட்டாங்க. சவுத் கொரியா முன்னாடி ஜப்பான் ரூல்ல தான் இயங்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்களோட வேர்ல்டு வார் 2 முடிஞ்சத உடனேவே ஜப்பான் சவுத் கொரியாவுக்கு அவங்களோட சுதந்திரத்தை கொடுத்துட்டாங்க. நம்ம இந்தியா சுதந்திரம் வாங்கின அதே நாளதான் சவுத் கொரியாவும் சுதந்திரம் வாங்கினாங்க. நம்ம இந்தியாவுடைய பரப்பளவு எவ்வளவு பெருசுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சவுத் கொரியாவினோட பரப்பளவும் எந்த அளவுக்கு இருக்குன்றது தெரியும். ஆனா நம்ம இந்தியா வளர்ந்த நாடுகள்ல ஒன்னாதான் இருக்குது. இப்பவும் வளரும் நாடுகளா தான் இன்னமும் இந்தியா இருக்கு. ஆனா சவுத் கொரியா நம்மள விடவே அட்வான்ஸா டெக்னாலஜிக்கல்ல நிறையவே முன்னேறிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க? 2ஆம் உலக போர் முடிஞ்சு ஜப்பான் கொரியாவை அவங்க கிட்ட ஒப்படைக்கும் போது ஒரு நாடா தான் இருந்துச்சு. அதாவது நார்த் கொரியா சவுத் கொரியான்னு சொல்லிட்டு ஸ்பிளிட்டன் ஆகவே இல்ல. ஒரு டிவிஷன் இல்லாத ஒரு கண்ட்ரியாக தான் இந்த கொரியான்றது இருந்துச்சு. இந்த 2ஆம் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா சோவியத் யூனியன் அண்ட் அமெரிக்கா இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு. அதன்படிதான் இந்த கொரியாவை நார்த் கொரியா சவுத் கொரியான்னு சொல்லிட்டு 2 நாடா பிரிக்கப்பட்டுச்சு. இதுல நார்த் கொரியா அப்படின்றது சோவியத் யூனியனோட யூனியன் கண்ட்ரி கீழே போயிடுச்சு. சவுத் கொரியா தான் நம்ம அமெரிக்கனோட கீழே வந்துருச்சு. அப்படி நார்த் கொரியா சோவியத்தோட யூனியன் கண்ட்ரில போனதுனாலே என்னமோ அவங்க இன்னைய வரைக்கும் சர்வாதிகார ஆட்சியில தான் இருக்காங்க. ஆனா நம்ம சவுத் கொரியா இன்னைக்கு எந்த அளவுக்கு வளர்ந்திருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அமெரிக்கனோட கட்டுப்பாட்டு கீழே வந்த நம்ம சவுத் கொரியாவுக்கு எலெக்ஷன் நடத்தப்பட்டுச்சு. 1948 எலெக்ஷன் நடத்தப்பட்டு சவுத் கொரியாவுக்கு தனியான ஒரு சுதந்திரத்தை நம்ம அமெரிக்கா கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கு தனி ரூல், அவங்களுக்கு தனி சட்டம், அவங்களுக்கு தனி உரிமைகளோடு அவங்க வாழலாம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம அமெரிக்கா சவுத் கொரியா கிட்ட கொடுத்துட்டு அவங்க ஒரு தனி நாடாகவே பிரிஞ்சு போயிட்டாங்க. இது நடந்த கொஞ்ச நாள்லயே நார்த் கொரியா சவுத் கொரியாவை தன்னோடு இணைச்சு எப்படியாச்சும் இந்த நாட்டை சர்வாதிகார ஆட்சியா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு முயற்சிகளை மேற்கொண்டாங்க. இதன்படியா அவங்களுக்கு 3 வருஷமா போர் நடக்க ஆரம்பிச்சது. இந்த போர்ல சவுத் கொரியாவுக்கு உதவியா அமெரிக்கா அவங்களோட தரைப்படை வீரர்களை அனுப்பி வச்சிருக்காங்க. சோ இந்த வார் தான் கொரியன் வார்னு சொல்லிட்டு 3 வருஷமா நடந்த இந்த வாரம் சொன்னாங்க. அதுக்கப்புறமா நார்த் கொரியா எப்பவும் போல அவங்க வேலையை தானே செய்யவும் சவுத் கொரியா எப்பவும் போல அவங்க வேலையை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆனா இந்த வார்ல சவுத் கொரியா பயங்கரமா அடி வாங்கிடுச்சு. சொல்ல போனா ஜிடிபில ரொம்பவே புவரஸ்ட் கண்ட்ரியா மாறிச்சு. உலகத்தோட புவரஸ்ட் கண்ட்ரில ஒன்னா அந்த வருஷம் சவுத் கொரியா தான் முதல் நிலையில இருந்துச்சு. ஆனா அந்த நிலையில இருந்து இன்னைக்கு சவுத் கொரியா எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படின்றத நம்ம கண் கூட பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த போர் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அப்ப பிரசிடென்டா இருந்த ரீ சிக்மன் அப்படின்றவர் தான் நம்ம நாடு இதுக்கப்புறமும் பினான்சியலா இதே மாதிரி இருந்தா சுத்தமா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த நாட்டை திரும்பவும் ஒரு சர்வாதிகார ஆட்சியா மாத்தணும்னு சொல்லி அவர் பல முயற்சிகளை மேற்கொண்டார். ஆனா சர்வாதிகார ஆட்சிக்கு கீழே மக்கள் யாருமே போகிறதுக்கு விரும்பல. அதனால அந்த ஆட்சியை எதிர்த்து மக்கள் அனைவருமே போராட ஆரம்பிச்சாங்க. இதனால மக்களினோட எதிரினால ரீ சிக்மன் அப்படின்றவர் இடமாற்றப்பட்டார். தன்னோட கொரிய நாட்டை விட்டையே வெளியேற்றப்பட்டாரு. இதன் பிறகு 1961 மீண்டுமே சவுத் கொரியால ஒரு எலெக்ஷன் நடக்குது. அதுக்கப்புறமா திரும்பவும் ஒருத்தரை கொண்டுட்டு வராங்க. ஆனா அப்பவும் எந்த பிரயோஜனமும் இல்ல. திரும்பவும் ஆர்மி புரட்சின்றது வெடிக்க ஆரம்பிச்சது. இப்படியாகவே கொரியா பல வருடங்களை கடந்து 1988 இதுக்கப்புறம் தான் சவுத் கொரியாவுக்கு ஒரு புது மலர்ச்சியை உருவாச்சுன்னு கூட சொல்லலாம். அவங்களுக்கு புது ரோல், புது மாடல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே புதுசா உருவாக்க ஆரம்பிச்சாங்க. ஃபாரின்ல இருந்து எந்த ஒரு சாங்குமே சரி, எந்த ஒரு மூவியுமே சரி சவுத் கொரியாவுக்குள்ள வரவே கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே பேன் பண்ண ஆரம்பிச்சாங்க சவுத் கொரியா. தனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி தன்னோட கல்ச்சரை ஒரு யூனிக்கா காட்டணும்னு சொல்லிட்டு அப்ப இருக்கிற பிரசிடென்ட் பல விஷயங்களை மேற்கொள்ள ஆரம்பிச்சாரு. அவங்களோட மூவிஸ் ஆகட்டும், அவங்களோட டிராமாஸ் ஆகட்டும், அவங்களுடைய எல்லா விஷயத்திலையும் ஜிடிபிலையும் சரி அவங்களுக்குன்னு தனி ஒரு ரோலை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. மீடியால மட்டும் சில கட்டுப்பாடுகள் விதிச்சாங்க. அரசை எதிர்த்து கேள்வி கேட்கிற மாதிரி எந்த ஒரு மூவிஸுமே வெளியில வரக்கூடாது, எந்த ஒரு டிராமாஸுமே அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சின்ன சின்ன தடைகளை மட்டும் விதிச்சு மற்றபடி மற்ற எல்லாத்துக்குமே அலவன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 1993 ஜராசின் பார்க் இந்த படம் வெளிவந்த கொஞ்ச நாள்லயே பயங்கர வைரலா உலகம் முழுக்க பேசப்பட்டுச்சு. அதை பார்த்த சவுத் கொரியா
தன்னோட நாடு வளரும் அப்படின்னா மீடியாவை கையில் எடுக்கணும். தன்னோட படங்கள் அனைத்துமே வெளி உலகத்துக்கு காட்டப்படணும். அப்படின்னா மட்டும்தான் தன்னுடைய நாட்டு கலாச்சாரத்தை மற்ற நாடுகளுக்கும் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம அவங்க தயாரிக்கப்படுற அந்த சாம்சங், ஹோண்டா இது எல்லாமே வெளியில வரணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான மீடியா நமக்கு உதவும் சொல்லிட்டு சவுத் கொரியா அன்னையில இருந்து அவங்களோட மூவிஸ் எல்லாத்தையுமே வெளியிலவும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஃபாரினோட மூவிஸ் எல்லாத்துக்குமே அலவன்ஸும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த நாளுக்கு அப்புறம் தான் சவுத் கொரியா தன்னோட கையில எடுத்த ஆயுதம் மீடியா. இந்த மீடியா மூலமா முதல்ல வெளியிட்ட படம் தான் சியோ பென்ஜின். இந்த படம் வெளிவந்த கொஞ்ச நாள்லயே பயங்கர வைரலா ஆக ஆரம்பிச்சது. அதாவது 1 மில்லியன் டிக்கெட்ஸை வித்துருச்சுன்னு கூட சொல்லலாம். இந்த படத்தை வச்சு சவுத் கொரியா நல்ல ஒரு ஜிடிபில கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்து சவுத் கொரிய கவர்மெண்ட் தன்னோட கல்ச்சரை வெளியில கொண்டுட்டு போனோம் அப்படின்னா மீடியா மட்டும் தான் சிறந்த வழி அப்படின்றத நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா சவுத் கொரியா தன்னோட ப்ராடக்ட் எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. 1962ல இருந்து 1918 வரைக்கும் நல்லாவே ஒரு ஃபாஸ்ட் growth கொடுத்துச்சு சவுத் கொரியாவினோட பிலிம் மட்டும் இல்ல, அவங்களுடைய ப்ரொடக்ஷன் ஆகட்டும், அவங்களோட இண்டஸ்ட்ரி சைடு எல்லாமே எக்கனாமிக்கல்ல பயங்கர மாற்றத்தை ஏற்படுத்தினது ஹுண்டாய், சாம்சங் இது போன்ற ஒரு கம்பெனி ப்ராடக்ட் தான். இது எல்லாமே மீடியா மூலமா மட்டும் தான் சவுத் கொரியாவுக்கு ஒரு சாத்தியமான காரியமாச்சு. அதுக்கப்புறம் சவுத் கொரியாவினோட ஜிடிபி வளர்ந்த நிலையிலேயே தான் இருந்துச்சு. ஒரு ஃபாஸ்ட் கண்ட்ரின்னு கூட சொல்லலாம். சுதந்திரமான அந்த நாள்ல இருந்து 1990 வரைக்குமே சவுத் கொரியால இருக்கக்கூடிய எந்த மக்களும் வெளிநாட்டுக்கு டிராவல் பண்ணது கூட கிடையாது. அப்படி சவுத் கொரியன் கண்ட்ரில இருக்கக்கூடிய மக்கள் டிராவல் பண்றாங்க அப்படின்னா அவங்க ஒரு உயர் நிலையில இருக்கக்கூடிய பதவியில இருக்கக்கூடிய அந்த பர்சனா மட்டும் தான் இருப்பாங்க. எப்போ சவுத் கொரியாவோட மீடியா அண்ட் கலாச்சாரம் இது எல்லாமே வெளியே தெரிய ஆரம்பிச்சதோ அதுக்கப்புறம் தான், அதாவது சுதந்திரம் அடைஞ்ச அந்த ஒரு 3வது தலைமுறை தான் 1990. அதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே பிளைட்ல பறக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. யார் எல்லாமே சவுத் கொரியாவோட கிரிட்டிசிசம், அதாவது சவுத் கொரியாவோட குடியுரிமை பெற்றிருக்காங்களோ அவங்க எல்லாருமே வெளிநாட்டுக்கு எங்க வேணாலும் டிராவல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருந்து யார் வேணாலும் சவுத் கொரியாவை டிராவல் பண்ணலாம் அப்படின்ற எல்லாத்துக்குமே சவுத் கொரியா ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சது. இப்படி சவுத் கொரியா பயங்கர பாஸ்ட்ல போய்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு சின்ன அடி 1997 பினான்சியலா பயங்கரமா அடி வாங்க ஆரம்பிச்சது சவுத் கொரியா. அந்த நிலைமையை எப்படியாச்சும் மாத்தணும்னு சொல்லிட்டு அப்ப பிரசிடண்டா இருந்த கிம் அவர் தான் எக்கனாமிக்கலா மட்டும் இல்லாம கல்ச்சராவும் தன்னோட கண்ட்ரியை இன்னும் மேல வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஜப்பான் கூட கை கோக்க ஆரம்பிக்கிறாரு. அவரால் மட்டும் தான் ஜப்பானுக்கும் சவுத் கொரியாவுக்கும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் கிடைக்க ஆரம்பிச்சது. அதாவது இன்னைக்கு கே பாப்பா இருக்கக்கூடிய, அதாவது கொரியன் பாப் இண்டஸ்ட்ரி இது கொரியால உருவானதே கிடையாது. ஜப்பான்ல இருக்கிற ஒரு ஜே பாப் இண்டஸ்ட்ரி தான் இது. ஜப்பான் கூட கொரியா ஒரு நல்ல தொடர்பு ஏற்படுத்தியதுக்கு அப்புறமா தான் ஜப்பான்ல இருந்து அந்த ஜே பாப் அப்படின்றத கொரியாக்கு கே பாப்பா மாத்திக்கிட்டாங்க. அதன் பிறகு உருவானதான் இந்த கே. பிறகு கிம் தன்னோட கையில அந்த கே பாப் இண்டஸ்ட்ரியை ஒரு ஆயுதமாவே எடுத்து ஒரு மீடியாவை மாத்த ஆரம்பிச்சாரு. சொல்ல போனா அதுக்குன்னு தனியா ஃபண்ட், அதுக்குன்னு தனியா எல்லாரும் பர்சனையுமே நியமிக்க ஆரம்பிச்சாரு. ரோ அப்படின்ற இந்த பர்சன் நியமிச்சதுக்கு அப்புறமா தான் சவுத் கொரியா பயங்கர வளர்ச்சி அடைஞ்சது இந்த கே பாப் இண்டஸ்ட்ரியில. ஒவ்வொரு விஷயத்துக்குமே தனித்தனியா ஃபண்ட் அலோமெண்ட் பண்ணிருக்காங்க. சொல்ல போனா மீடியாக்கு கவர்மெண்ட் இவ்வளவு ஃபண்ட் அலோ பண்ணுமா அப்படின்ற அளவுக்கு நம்ம கிம் பண்ணிருக்காரு. தன்னோட நாட்டை எப்படி எல்லாம் வளர்ச்சி அடைய வைக்கலாம், தன்னோட நாட்டுக்கு என்னெல்லாம் கொடுத்தா கண்டிப்பா நம்ம நாடு வளரும் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமா யோசிக்க ஆரம்பிச்சு அதுக்காக மீடியாக்குன்னு சில ஃபண்ட் கொடுக்க ஆரம்பிச்சார். முதல் விஷயம். இரண்டாவது விஷயமா பிரம்மாண்டமான ஆடிட்டோரியம் டெபிட் பண்ற அளவுக்கு எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியா ஃபண்ட் அலோ பண்ண ஆரம்பிச்சார். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு கொரியால பயங்கர வைரலா இருக்குது நொரபேங். அதாவது இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அவங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நொரபேங் அப்படின்ற இடத்துக்கு போயிட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பிளேஸ் தான் இந்த நொரபேங். இதுக்குன்னு தனியா அலவன்ஸ் பண்ண ஆரம்பிச்சார். மூணாவதா டிஜிட்டல் வேர்ல்டு. இன்னைக்கு கொரியாவை உலகம் முழுக்க காட்டுறதுக்கு முதல் ரீசன் அவங்களோட கே டிராமா, கே பாப், கே இண்டஸ்ட்ரி, விசிட்டர் பிளேஸ் இப்படின்னு சொல்லி பல விஷயங்களை சொல்லலாம். இது எல்லாமே வெளியில தெரியறதுக்கு மீடியா ஒரு முதல் உதவியா இருந்துச்சு. அந்த வகையில தான் அவர் இந்த மீடியா முழுக்க எல்லா இடத்துலயுமே தன்னோட நாட்டினுடைய படம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷோட சப்டைட்டிலும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க இந்த கொரியன் இண்டஸ்ட்ரி. கொரியன் டிராமா இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிறதுக்கான காரணம் என்ன? அது மட்டும் இல்லாம அவங்களுடைய மூவிஸ் கூட நல்ல ஃபேமஸா இருக்கு. சொல்ல போனா ஸ்குவிட் கேம் அது எந்த அளவுக்கு நெட்ஃபிளிக்ஸ் வைரல் இந்த அளவுக்கு வைரல் ஆகிறதுக்கான காரணம் ரொமான்ஸ், காமெடி, ஃபன், எமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொரியன் அவங்க நடிக்கிற சீரிஸ் எல்லாமே தானாகவே நடிக்கிறதா அவங்க நினைச்சு நடிக்கிறாங்க. அவங்களோட எமோஷன்ஸ், அவங்களோட உணர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் இது எல்லாமே பயங்கரமா இருக்கும். உங்களுக்கு தெரியுமா 94.6% கொரியன் டிராமா ரைட் பண்றது உமன்ஸ் தான். அதாவது கொரியால இருக்கக்கூடிய பெண்கள் தான் அதிகமான டிராமாஸ் ரைட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டுடைய கொரியன் பிராட்காஸ்ட் ரைட்டிங் யூனியன் அவங்க தான் வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க இந்த தகவல். கேபாப்ன்ற ஒண்ணு கொரியால அறிமுகமானது உடனே முதல்ல உருவாக்கின பேண்ட் தான் HOT. இது SM என்டர்டைன்மெண்ட்னால உருவாக்கப்பட்ட ஒரு பேண்ட். 1996 ஆல்பம் சாங் முதல்ல டெபிட் பண்ணிருக்காங்க. We hate all kind of violence. இந்த பாடல் பயங்கர வைரலா இருந்துச்சு கொரியால அந்த நேரத்துல. இந்த கேபாப் இண்டஸ்ட்ரி பயங்கர வளர்ச்சி அடைஞ்சதை கொரியா பார்த்துட்டு அதுக்காக தனித்தனியான ஒரு ஃபண்ட் அலோகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது இந்த இண்டஸ்ட்ரிக்கு தனியான ஒரு பர்சன்ஸ், தனியான ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களையும் தனித்தனியா பண்ண ஆரம்பிச்சாங்க. சொல்ல போனா இவங்களுக்குன்னு யார் யாருக்கெல்லாம் நாலேஜ் இருக்கோ அவங்க எல்லாருமே இதுக்குள்ள வரலாம், இதுக்குள்ள வந்து எல்லா விஷயங்களும் அடையலாம் அப்படின்றதுதான் கொரியாவினோட முதல் நோக்கமா. ஆனா இந்த விஷயத்த பல பேர் எதிர்த்தாலும் சில பேர் அதை ஏத்துக்கிட்டாங்க. காரணம் இதனால கொரியாவில் இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு இருக்கிற நாலேஜை வெளிப்படுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா கொரியா கேபாப்ல யாருக்கெல்லாம் நாலேஜ் இருக்கோ அவங்க எல்லாருமே ஆடிஷன் எடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஆடிஷன் படி அவங்களுக்கும் தனி ஃபேன் பேஸ், அவங்களுக்கும் தனி நேம், அவங்களுக்கும் தனி ஒரு ரியாலிட்டியான ஒரு உண்மை முகத்தை கொண்டுட்டு வர ஆரம்பிச்சாங்க.
இதுதான் இன்னைக்கு உலக லெவல்ல கொரியாவை தனித்துவமா காட்ட ஆரம்பிச்சது. ஜப்பான்ல உருவான இந்த ஜேபாப் எப்படி கொரியால இவ்வளவு ஃபேமஸ் ஆச்சு? காரணம் ஜப்பான். அவங்களோட டெக்னாலஜில பயங்கர வைரலா இருக்காங்க. கொரியா அவங்களோட கல்ச்சர்லயும் சரி, அவங்களோட எக்கனாமிக்லயும் சரி, அவங்களோட டெக்னாலஜிலயும் சரி இந்த அளவுக்கு வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்கு. கொரியாக்குள்ள வந்த இந்த கேபாப் இண்டஸ்ட்ரியில முதல்ல வைரல் ஆச்சுன்னா அது PS கங்னம் ஸ்டைல். சோ இது பாத்தீங்கன்னா உலக லெவல்ல பாப்புலர் ஆச்சு. 2012 யூடியூப்ல பயங்கர வைரலான ஒரு பாடல்னா அது கங்னம் ஸ்டைல் தான். இது இங்கிலீஷ் பங்க்சுவாலிட்டியும் கொரியனோட பங்க்சுவாலிட்டியும் சேர்ந்த ஒரு பாடல். அதனால இன்னைக்கும் கொரியா இங்கிலீஷ் அண்ட் கொரியன் இது ரெண்டுத்தையுமே சேர்த்து பல பாடல்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போ வளர்ந்து வர கேபாப் இண்டஸ்ட்ரி எல்லாருமே சரி இந்த மாதிரி கொரியன் மட்டும் இல்லாம இங்கிலீஷ் கொரியன் இல்ல இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட பாடல்களை உலக லெவல்ல வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட கொரியன் டிராமா, இவங்களோட கேபாப் இண்டஸ்ட்ரி இப்படி எல்லாமே வைரல் ஆகிட்டு இருக்கு இவங்களோட டூரிசம் கொண்டு. இதனால இன்னைக்கு கொரியனோட GDP அப்படின்றது பயங்கரமான ஒரு பூஸ்டிங்ல இன்னைக்கு இந்த கேபாப் இண்டஸ்ட்ரி பயங்கர வைரலா இருக்கிறதுக்கு காரணம் நான் சொல்லி தெரியணும் இல்ல BTS அண்ட் பிளாக்பிங்க். இந்த BTS 7 மெம்பர்ஸ் கொண்டது. இவங்களோட ஃபேன்ஸை ஆர்மின்னு சொல்லுவாங்க, அதாவது BTS ஆர்மி. அதே மாதிரி பிளாக்பிங்க் 4 குரூப்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ். ஸோ இவங்கள பிளிங்க் ஆர்மி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்களால பயங்கரமான ஒரு GDP growth கொடுத்துச்சு நம்மளுடைய சவுத் கொரியா. BTS-ஓட பாடலான டைனமிக் இந்த பாடல் ஸ்பாட்டிஃபைல 1 பில்லியன் ஹிட் ஆச்சு, அதாவது உச்சத்தையே தொட்டுச்சுன்னு சொல்லலாம். ஸோ இப்படிதான் கொரியா அவங்களுடைய இண்டஸ்ட்ரியில மட்டும் அல்லாம கல்ச்சர், கேபாப், மீடியா, டிராமா இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள்ல அவங்கள முன்னிலையில் நிறுத்திருக்காங்க. இன்னைக்கு பல நாடுகள்ல இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் எல்லா குழந்தைகளும் கொரியாவுக்கு போகணும், கொரியாவை பார்க்கணும், கொரியால இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொண்ட கேபாப் ஐடலை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இருக்காங்க ஒரு உற்சாகம். நம்ம இந்தியா என்ன பண்ணா எவ்வளவு வளர்ச்சி அடையும் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இந்தியால இன்னும் எதெல்லாம் மாத்தணும், இன்னும் எதெல்லாம் பண்ணணும் அப்படின்றத உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்படிதான் கொரியா அவங்களுடைய மொத்த நாட்டுடைய கல்ச்சரை வெளியில கொண்டுட்டு வந்து எல்லா மக்களுக்கும், உலக நாடுகள் மொத்த மக்களுக்கும் தன்னோட கல்ச்சரை வெளியில கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு எல்லாருமே அவங்களோட கண்ட்ரிஸ், அவங்களோட கல்ச்சர்னு சொல்லிட்டு அவங்களோட லாங்குவேஜஸ் இப்படி எல்லா விஷயங்களிலுமே அதிகமாக பெண்கள் தான் அவங்க மேல ரொம்ப ஈர்ப்பா இருக்காங்க. சோ இவ்வளவுதான் மக்களே, கொரியா பத்தின மொத்த விஷயத்தையும் ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் கன்வே பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். என்னோட ஸ்பீச்ல ஏதாச்சும் மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க கமெண்ட் தான் என்ன மேலும் மேலும் பூஸ்ட் பண்ணும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு. சோ அடுத்த வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் ஒரு நல்ல தகவலோடு. அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.